சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இன்று உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் குழந்தையே. உனக்கு செய்வினை செய்த ஒருத்தி நீ இருக்கும் இடத்திலிருந்து 10 அடி தூரத்தில் இருக்கின்றாள். யார் என்று தெரிந்தால் என் குழந்தையை நீ வாயெடுத்து போய்விடுவாய். இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய கடமை இந்த சாயப்பாவிற்கு வந்திருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் இந்த வாழ்க்கை நடக்கும் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த சாயப்பா அன்போடும் அருளோடும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கும் சில விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற காலம் உனக்கு முழுக்க முழுக்க நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இது. நடப்பதையெல்லாம் சரியாக உனக்கு இந்த அப்பா சொல்லிவிட வேண்டும் என்ற முடிவில் வந்துவிட்டேன். நீ என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நீ எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை. உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கிறது என்னும் பொழுது அதை உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதன் பிறகு அதனை அனுபவிக்க வேண்டியது உன்னுடைய விருப்பம். எதையுமே சரியான நேரத்தில் சரியான புரிதலோடு உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையாகவே உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். முழுமையான விஷயங்களை உனக்கு நடத்தி தந்துவிட்டாலே அது போதும். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனிமேலும் நீ கலங்க மாட்டாய். உன் வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற விஷயங்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றவர்களை யார் என்று தெரியாமல் தானே மனம் பதறி நின்றாய். உனக்கு வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் யார் என்று தெரியாமல் தானே என் குழந்தை புலம்பிக் கொண்டிருந்தாய். இதையெல்லாமும் தெரிந்து கொண்டால் அதன் பிறகு என் குழந்தை எதையோ எண்ணி நீ வருந்த மாட்டாய் அல்லவா? எதை பற்றியும் நினைத்து என் குழந்தை நீ கலங்க மாட்டாய் அல்லவா? உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதை நீ நிச்சயமாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது என்பதையும் கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா துணை இருக்கும் நேரம் என்ன நடந்தாலும் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நீ முழுமையாக சரியாக புரிந்து கொள். உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள். எந்த இடத்திலும் எதையும் நீ கைவிட வேண்டாம். உனக்கு நடப்பதையெல்லாம் சரிதான் என்று நீயே உணரும் காலம் வரும். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உண்மைதான் என்று நீயே சொல்லிடக்கூடிய நேரம் உனக்கு வரும் என்பதுதான் உண்மை. உன்னோடு எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீ தொலைத்து விட வேண்டாம். எந்த நேரம் என்ன நடந்தாலும் உனக்கு எத்தனை பெரிய செய்வினைகள் வந்து உன் வாழ்க்கையில் உன்னை பதம் பார்க்க நினைத்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முதலில் மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த தருணத்தையும் என் குழந்தை இனிமேல் நீ விட்டுவிடக்கூடாது. எந்த விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தவும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டி நான் செய்யக்கூடிய சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொண்டாலே அது போதுமல்லவா? உன்னை தாங்கும் இந்த சாயப்பா உனக்காக நிற்கும் பொழுது என்ன நடந்தாலும் அதை நான் வெளிப்படையாக உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் வெளிச்சம் போட்டு காட்டிவிடுவேன். உனக்கென்று அந்த விஷயத்தை நான் முழுமையாக சொல்லிவிடுவேன் என்பதுதான் உண்மை. இனி எல்லாமாக உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி நீ முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் அனுபவங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டாயானால் அத்தனையிலும் என் குழந்தை வாழ உடனிருந்து ஒவ்வொரு நிலைகளையும் நீ யோசித்து யோசித்து மனம் கலங்கி கொண்டிருக்காதே. உனக்காக நான் தரக்கூடிய இந்த வெற்றி எப்பொழுதும் உன்னை தலை நிமிரச் செய்யும் என்பதை மறந்து விடாதே. நான் உனக்கு தரக்கூடிய இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை மேன்மையடையச் செய்யும் என்பதை நீ மறக்காதே. நீ ஆசைப்பட்ட நிலைகளில் உனக்கு எல்லாவற்றையும் அது உருவாக்கி கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நான் உனக்கு செய்ய நினைக்கும் இந்த காரணங்கள் எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வழி நடத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் என்பதனை எங்கே என்று என் குழந்தை நீ தேடிக்கொண்டிருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி உனக்கு என்ன நடக்க காத்திருந்தாலும் சரி அவை அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எதிலும் என் குழந்தைக்காக இந்த அப்பா நான் வருகிறேன் என்பதை நீ முழுக்க முழுக்க முதலில் சரியாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. எந்த நேரம் என்ன நடக்கும்
என்பதையெல்லாம் நீ நினைக்க வேண்டும். இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் பல விஷயங்கள் மேலும் பல புரிதல்களை உனக்கு கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி என்ன நடக்கும் என்பதையெல்லாமும் உனக்கு தெளிவில் இருக்கட்டும். செய்வினைகளை உனக்கு செய்யக்கூடிய அளவிற்கு உனக்கு ஒருவருக்கு மனது வலிக்கிறது என்றால் முதலில் அவர்களை யார் என்று தானே நீ அடையாளம் காண வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலிருந்து இந்த வாழ்க்கை நீ வாழத் தொடங்கினாய் என்பதனை சற்று சிந்தித்து சாயப்பா உனக்கு அத்தனையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பா உன்னோடு நின்று இதை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு தேவையான பல விஷயங்களை பல உண்மைகளை இனி எடுத்துச் சொல்ல வேண்டும். மனமுடைந்து என் குழந்தை எந்த இடத்திலும் நீ கதறக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியென்று ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வருகின்றாய் என்றால் நீ பக்குவம் அடைந்து விட்டாய் என்பதுதானே அர்த்தம். இந்த வாழ்க்கை உன்னை பக்குவப்படுத்தி விட்டது என்பதுதானே அர்த்தம். எதையுமே நாம் உணர்ந்து கொண்டு வாழும் பொழுது, எதையுமே நாம் புரிந்து கொண்டு உணரும் பொழுது இந்த வாழ்க்கையானது நமக்குள் கொடுக்கின்ற சில மனக்குழப்பங்களும் இந்த வாழ்க்கை நமக்குள் தருகின்ற சில சோதனைகளும் என்று இவை எல்லாவற்றையும் நீ யோசித்து நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நீ எதை செய்தாலும் இந்த வாழ்க்கையும் உனக்கு நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல நேரங்கள் இந்த ஆச்சரியங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் பொழுதெல்லாம் சாயப்பா உன் முன்னால் வந்து நின்றது உனக்கு நினைவில் இருக்கிறதா? எத்தனையோ தீவினைகளிலிருந்து எத்தனையோ செய்வினைகளிலிருந்து உன்னை இந்த சாயப்பா நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பா உனக்கென நான் செய்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் மீண்டும் மீண்டும் உனக்காக சரியென்று உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றேன் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் இனி உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நிமிடங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு நல்ல பதிலை சொல்லும் நேரம் வரும்பொழுது நிச்சயமாக அதற்கான பதிலை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி நான் உனக்கென சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று பெற்று ஏதுவென்று உணர்ந்து கொள். நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன் வாழ்க்கை அடையாளம் கண்டு சாயப்பா சொல்லித்தரும் விஷயங்களை நீ இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். இனிமேலும் உன்னை காயப்படுத்த இவர்களுக்கு துணை வந்துவிடாது. உன்னை வேதனைப்படுத்த இவர்களுக்கு மனது வந்துவிடாது. எந்த நிலையிலிருந்து நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு மீட்டெடுக்க நினைக்கின்றாயோ அந்த நிலையில் இந்த சாயப்பா உனக்கு துணையிருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. பல நேரம் நமக்கு சோதனைகள் வருவதாக இருக்கலாம், பல கஷ்டங்களும் நம்மை தொடரலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். முழுக்க முழுக்க எப்பொழுதும் உன் வெற்றியை அது உறுதிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். தேவையில்லாதது உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுத்து உன்னை நிச்சயமாக தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்க வைப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த நாளும் என் குழந்தைக்கு இந்த அப்பா சொல்லும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பல குழப்பங்களை தவிர்த்து உனக்கு நல்லதொரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதும் வேதனைகளும் சோதனைகளும் என்று சொல்லி உன் மனதில் நீ தாங்கி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் முதலில் நீ என்னவென்று சிந்திக்க வேண்டும். உனக்குள் தோன்றுகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்குவதை விட்டுவிட்டு சாயப்பா சொன்னது போல 10 அடி தூரம் எடுத்து வைக்கிறாயா? 10 அடி தூரம் எடுத்து வைத்துவிட்டு என் குழந்தை சற்று நீ நிமிர்ந்து பார். உன் அப்பா சொன்ன அந்த ஒருவர் அங்குதான் இருக்கிறார் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா சொன்ன நபர் வந்து தான் இருக்கின்றார் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன் அப்பா உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக சரியான நேரத்தில் உன்னை செம்மைப்படுத்துவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன், எதற்காகவும் நீ கலங்காதே. உன் அப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கி விடாதே என்று உனக்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்க வேண்டாம். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.